இப்ப வந்து விஜய் வந்துட்டாருன்ட்டு விஜய் நாங்க என்னைக்குமோ ஆட்சி அமைச்சு பல பல வாழையடி வாழையா அது 3வது தலைமுறை பாக்குறோம். அவங்க வந்து தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க 520. இது வரைக்கும் 2 கூட பண்ணாங்களா என்னன்னு தெரியல. என்ன ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, இலவச பஸ்ன்ட்டு ஆட்டோக்காரங்க வயிற்றுல மண்ணள்ளி கொட்டினாங்க. என்ன டாஸ்மார்க் மூடிடும், டாஸ்மார்க் இருக்காது. நீங்க இப்போ போதை ஒழிப்புன்னா இருங்க, போதை ஒழிப்புன்னா கஞ்சாவும் ஒழிக்கிற, ஆன்ஸு ஒழிக்கிற, எல்லாமே ஏன்னா உனக்கு டாஸ்மார்க்ல வியாபாரம் கம்மியாகுது இதெல்லாம் சாப்பிட்றதுனால. அதனால என்ன பண்ற, இவங்களுக்கெல்லாம் நீ தடை போடுற, டாஸ்மார்க் தடை போடுங்க. நேத்து கள்ளசாயரை வித்தாங்கன்றதுக்காக கல்லூரி பசங்க எதிர்த்து கேட்டனால 3 பேரை போட்டு தள்ளிக்கிறாங்க. இரும்புக்காரன்றது அது நீ இப்படி இரும்புக்காரன் இப்படி கத்தில போட்டு நீங்க போட்டு தள்ளதான் உங்க இரும்புக்காரமா? என்ன பண்றீங்க நீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எல்லாத்தையும் விட்டுருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பா? ரேஷன் அரிசி இருக்கா? இன்னும் அடிப்படையா என்ன கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. நீ நாங்க வந்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு நாங்க டெய்லி காலையில ரெடி ஆகி பஸ்ல உட்காந்து 10 ரூபாய் 10 ரூபாய் இருக்குமாங்க போவார. இந்த 10 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்களுக்கு என்ன இருக்குது இதனால? டெய்லி ஒர்க்குக்கு போறவங்களுக்கு எப்படி இந்த திருப்பூர் மற்ற மாவட்டத்துக்கு ஓகே, ஒரு சில மாவட்டத்துக்குலாம் இலவச பேருந்து ஒர்க்கே கிடையாது. தேவையில்லாம அது ஒரு விஷயம் பண்ணாரு எங்க புரட்சி தலைவரும். எங்க புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி தீய சக்தி யாரா தமிழ்நாட்டுக்குன்னா இந்த ஸ்டாலின் ஃபேமிலி தான். இந்த ஸ்டாலின் இன்னைக்கு நீங்க திருட்டு ரயில் ஏறி வந்த நீங்க இன்னைக்கு வந்து ராக்கெட் விடுற அளவுக்கு வளர்ந்துக்கிறீங்கன்னா அப்ப 8,000 கோடி பணம் மக்கள் பணம் உங்ககிட்ட இருக்கும். 8,000 கோடி இருக்குது. இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. இப்ப நீங்க சொல்றாங்க இல்லைங்களா, எங்களுக்குள்ள இப்ப செங்கோட்டையன் பேச, இது எங்க ஃபேமிலி சண்டைப்பா. நாங்க அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், கூட்டிக்குவோம். நாளைக்கே செங்கோட்டையன் வந்தா பேச போறோம். யார் வந்தாலும் நாங்க அரவணைச்சுக்குவோம். ஒன்னே ஒண்ணு சொல்றோம், எந்த சலசலப்புக்கும் அண்ணன் எடப்பாடியார் அசர மாட்டாரு. நீங்க என்ன சீனு போட்டாலும் என்ன பண்ணாலும் உங்க சீனு இங்க வேலைக்கு ஓடாது. நீங்க வந்து பிஜேபி வச்சு எங்ககிட்ட பில்டப் பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் அண்ணன் வந்து தலை அசைக்க மாட்டாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணு. எங்க கிட்ட ரெட்டை இலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி உடைய ரெட்டை இலை, ஒரு இலை வந்து எங்க ஐயா, ஒண்ணு வந்து எங்க அம்மா. அந்த தண்டுக்குது பாத்தீங்களா, அது எங்க அண்ணன் எடப்பாடியார். அதோட வேறு நாங்க தொண்டர்கள், நாங்க தான். எங்களை எவனும் யாரும் ஒன்னும் டச் பண்ண முடியாது. 2026 நாங்க ஜெயிக்கிறோம். இப்ப வந்து விஜய் வந்துட்டாருன்ட்டு விஜய் நாங்க என்னைக்குமோ ஆட்சி அமைச்சு பல பல வாழையடி வாழையா அது 3வது தலைமுறை பாக்குறோம். யார் வந்தாலும் எங்க கட்சிக்கு நாங்க அணைச்சிக்குவோம். நாங்க போய் யாருக்கிட்ட இணைய மாட்டோம். ஏன்னா எங்க தலை 2 பேரும் சம வச்சு செஞ்ச தலைங்க தமிழ்நாட்டுல. நாங்க போய் யாருக்கிட்ட இது பண்ண மாட்டோம். எங்க கிட்டதான் வருவாங்க. எங்க அண்ணன் எடப்பாடியை தேடிதான் மத்த எல்லா கட்சிக்காரங்க வருவாங்களே தவிர எங்க அண்ணன் எங்க கட்சியிலே கொஞ்சம் இறங்கி வர மாட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. அப்படி இருக்கும்போது மத்தவங்க கிட்ட இறங்கி போவாங்களா? கண்டிப்பா. ஆனா 2026 எந்த கூட்டணினா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், கண்டிப்பா நாங்களும் 2026 எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமையும். அதை நாங்க இங்க இந்த வேலூர் மாநாட்டுல முதல் முறை வெற்றிகரமா சொல்றோம்.